முடி கொட்டுது மருந்துக்குதா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. யாரு? நானு. ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலை போறேன்னு சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட், அவ்வளவு கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். நீ இந்த வார் ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? 2. இது 1. 2ஐயும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா, அங்க ஏன் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு சிலை வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? எப்படிங்க சுளுக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனி பேசுனா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிச்சிராங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி? என்ன அறிகுறி? எங்க கழுத்துல தாலி தொங்கும். உங்களுக்கு தலையே தொங்கும். இப்படி போனா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னே வச்சியா? சுடு தண்ணி வைக்க போறப்ப தானே சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க. வாங்கிட்டு வந்தியா? அப்பதானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க. பொறுக்கனியா? அப்பதானே காய்கறி நறுக்க சொன்னீங்க. நறுக்கனியா? அப்பதானே தயிர் கடைய சொன்னீங்க. குழஞ்சியாடா? அப்பதானே இங்க வர சொன்னீங்க. ஆக மொத்தத்துல எந்த சார், நீங்க எத்தனாம் கிளாஸ் பிள்ளைக்கு சார் வாத்தியாரு? நான் வாத்தியார் இல்லீங்க, பின்ன ஹெட் மாஸ்டருங்களா சார்? வாட்ச்மேன். எது? வாட்ச்மேன். அப்புறம் சேர்ல உட்கார்ந்த. நீங்க தான் உட்கார சொன்னீங்க. நான் கரண்ட் கம்பி மேல உட்கார சொன்னா உட்காருவியா? படுவா. சேரத்தோட தொடடா. ஏமா எங்கம்மா உங்க வீட்டுக்காரரு? அந்த ஆளை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. ஏமா உன் புருஷனை ஓன்ட்ட கேட்கறது அப்புறம் யார்ட்ட கேட்கறது? வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாருமா, அதான் தேடி வந்திருக்கேன். அவரும் நானும் பிரிஞ்சிட்டோம். அவர் எங்க இருக்காரு எனக்கு தெரியாது. என்ன பிரிஞ்சுட்டீங்களா? ஏமா நேத்து வரைக்கும் ஒரே தட்டுல சாப்பிட்டீங்க, அப்புறம் எப்படி பிரிஞ்சிங்க? அந்த சாப்பிட்ட தட்டை யார் கழுவுறது தான் பிரச்சனையே. அதனாலதான் நாங்க பிரிஞ்சிட்டோம்.